வணக்கம் நண்பர்களே. மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி. போலீஸ் குவிப்பு. கோயம்புத்தூர் அரசியல் களம் தேர்தல் முடிந்து சில நாட்களான பின்பும் இன்னும் சூடு தணியாமல் இருக்கு. இங்குள்ள தெற்கு மற்றும் வடக்கு தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்ட தொகையில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து விசாரணை தீவிரமடைந்திருக்கு. இந்த பணிகளை கண்காணிக்கவும் தவறு செய்த உள்ளூர் நிர்வாகிகளை கண்டறியவும் கரூரிலிருந்து ஒரு சிறப்பு படை கோவைக்கு வந்திருக்கான். இதனை பற்றின செய்தி தான் இணையத்தில் வலம் வந்து கொண்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முயன்றதா அதிமுக நிர்வாகிகள் 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதேபோல தென்காசி ஆலங்குளம் தொகுதியிலும் அதிமுக வேட்பாளர் பேசியதா ஒரு வீடியோ வெளியாகி சர்ச்சையானது. இப்படி முக்கிய கட்சிகள் அனைத்தும் தேர்தல் விதிமீறல் புகார்களை சந்தித்து வரும் வேளையில கோவையில் ஆளும் கட்சியான திமுகவுக்குள் நடந்து வரும் உள்ளீட்டு விசாரணை தான் இப்போது டாப் செய்தியாக வலம் வந்து கொண்டிருக்கு. கோயம்புத்தூர் எப்போதுமே அரசியல் களத்தில் ஒரு விடுகதையாகவே இருந்து வருது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பார்வையும் கோவை நோக்கியே திரும்பியிருக்கு. வேட்பாளர் தேர்விலிருந்து பிரச்சாரம் வரை அனல் பறந்த கோவையில் தேர்தல் முடிந்து பல நாட்களாகியும் இன்னும் அந்த அரசியல் பரபரப்பு அடங்கவில்லை. அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது தேர்தலுக்கு பிந்தைய உள்வெளியீட்டு விசாரணை. கோவையை சேர்ந்த நிர்வாகிகள் களத்தை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கோவை முழுவதும் முகாமிட்டு தேர்தல் பணிகளை மேற்கார்வை செஞ்சாங்க. இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உள்ளூர் நிர்வாகிகள் எங்கே தவறு செய்து விடுவார்களோ அல்லது கவனக்குறைவாக இருந்து விடுவார்களோ என்று அச்சம் இந்த வெளியூர் டீம் இறக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. இருந்தாலும் இவ்வளவு கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் சில பகுதிகளில் சலசலப்பு வெடிக்க தொடங்கின. குறிப்பாக கோவை தெற்கு மற்றும் கோவை வடக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் மட்டும் சில நிர்வாகிகள் செயல்பாடுகள் குறித்து மேலிடத்திற்கு புகார்களும் பறந்ததாம். எல்லோருக்கும் போய் சேர்ந்ததா என்ற ஒற்றை கேள்விக்கு சில இடங்களில் இருந்து வந்த பதில்கள் திருப்திகரமாக இல்லை என்றும் வாக்காளர்கள் சிலரே நேரடியாக தொடர்பு கொண்டு முறையிட்ட போதுதான் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் சில குளறுபடிகள் இருந்ததாகவும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கிடைத்த தகவலின்படி ஒரு பூத் கமிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையில் கணிசமான அளவு வாக்காளர்களை சென்றடையாமல் திசை மாறி இருக்கு. அதை கண்டறியப்பட்டிருக்கான். சராசரியாக ஒரு பூத்தில் 200 வாக்காளர்களுக்கு செல்ல வேண்டிய தொகை பாதியிலே தேங்கி விட்டுதான் சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த தலைமை தற்போது கரூரிலிருந்து ஒரு தனிப்படையே கோவைக்கு அனுப்பி ஆடிட் வேலையை தொடங்கியிருக்கான். அது மட்டுமில்லை, எந்தெந்த ஏரியாவில் உள்ளூர் நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை, யார் பணத்தை கையாடல் செஞ்சாங்க என்ற மற்றொரு லிஸ்ட்டும் ரெடியாகுதான். இதற்காக பயந்துதான் தற்போது செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு. போலீஸ் பாதுகாப்பில் அங்கு பாதுகாப்பாக இருக்காரு என்கின்ற செய்தி தற்போது இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கு.